அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் நம்ம லைஃப்பில் ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அது எப்போ நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது மட்டும் போதாது, அந்த ஆசை மட்டும் போதாது. அப்போது வேறு என்ன வேணும்? அந்த ஆசை மட்டும் போதாதுன்னா அப்போ வேறு என்ன வேணும்னா, நீங்கள் நினச்சது ஏற்கனவே உங்கள் லைஃப்பில் நடந்த மாதிரி உங்கள் மனசில் நீங்கள் உணரணும். உங்கள் கற்பனையில் அந்த நிலையை நீங்கள் உண்மையாக நினச்சி வாழணும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு பிஸ்னஸ் பர்சன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆகணும்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டீங்க, ஒரு பிஸ்னஸ் பர்சனாக ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அது தொடர்பான எண்ணங்கள், உணர்வுகள் நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். ஒன்றும் இல்லை, சிம்பிள். உங்களுடைய கோல் செட்டான பிறகு நீங்கள் எப்படி உணர்வீங்களோ அதை இப்போவே நீங்கள் உணர வேண்டும். உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய உணர்வுகளும் அது தொடர்பாக இருக்கணும். அதே போல் நம்மளுடைய இலக்கு தொடர்பான ஒரு மகிழ்ச்சி, ஒரு தன்னம்பிக்கை நாம் அமைச்சிக்கணும். அதை நம்ம மனசில் உருவாக்கிக்கணும். அது என்னென்னா எமோஷ்னல் இன்வால்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய கோல் அடைஞ்சிட்ட மாதிரியான ஒரு பாசிட்டிவ் உணர்வு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபீல் நம்ம கோல் ரிலேட்டடாக நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சியும் மாற்றிட்டோம், நம்மளுடைய அலைவரிசையும் அது தொடர்பாக மாற்றிட்டோம், அதோடு இணைச்சிடும். மொத்தத்தில் உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக உணர்வுகள் உருவாகுது. உணர்வுகள் அது என்ன பண்ணுதுன்னா வைப்ரேஷன் உருவாக்குது. அந்த அதிர்வுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்குது. ஒரு பாசிட்டிவான எண்ணமும் ஒரு உணர்வுகளும் இலக்கை நோக்கிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்திடம் இருந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஒரு பாசிட்டிவான எண்ணங்களும் உணர்வுகளும், பாசிட்டிவான உங்களுடைய கோல் அடைஞ்ச பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு உணர்வுகளும் எண்ணங்களும் இருக்க போல் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பிரபஞ்சத்திடம் ஒரு ஆற்றல் கிடைக்கும். அதை அடைவதற்கான ஒரு ஆற்றல் நீங்கள் பெறுவீர்கள். எண்ணங்கள் உயர்வாகவும் உணர்வுகள் நேர்மறையாகவும் இருக்கும் பொழுது நீங்கள் விரும்பும் வாய்ப்புகள் அனைத்தும் உங்களை நோக்கி வரும். நன்றி.